ஃபுட்பால் பேச்சு சப்ஸ்கிரைபர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல வந்து இந்த லலிகா சீசனோட ஒரு 5 டாக்கிங் பாயிண்ட்ஸ் பத்தி தான் பேச போறோம். எல்லாருக்கும் தெரியும் இன்டர்நேஷனல் பிரேக் போயிட்டு இருக்கு. ஸோ என்ன பண்ணலாம், என்ன மாரி வீடியோ பண்ணலாம் லலிகா பத்தி அப்படின்னு யோசிக்கும்போது, ஒரு ஷார்ட் ரீகேப்பா இருக்கட்டும் அந்த சீசனுக்கு அப்படின்னு ஒரு 5 டாக்கிங் பாயிண்ட்ஸ். ஆ இந்த 5ல பார்த்தோம் அப்படின்னா, லைக் கிலியன் எம்பாப்பே கோல் அடிக்காம இருந்தது. அதுக்கப்புறம் கோல் அடிச்சது. அப்புறம் யமால் வந்து கன்சிக்யூட்டிவா அசிஸ்ட் பண்றது. இத பத்திலாம் நம்ம பேச போறது கிடையாது. இதெல்லாம் வந்து ட்விட்டர்ல வந்து நம்ம டெய்லி பேசிட்டே தான் இருக்க போறோம். அவங்க எல்லாருமே வந்து பார்த்தோம்னா வந்து ஸ்டார் பிளேயர்ஸ். ஸோ இவங்கள பத்திலாம் நம்ம வந்து பேசிட்டே தான் இருக்க போறோம். ஸோ இந்த வீடியோல என்ன அப்படின்னா, கொஞ்சம் டெய்லி நம்ம ட்விட்டர்லயோ இல்ல சோஷியல் மீடியால அடிக்கடி பேசாத விஷயங்கள் லலிகாவை பத்தி எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கலாம். பட் நம்ம ஆல்ரெடி லைக் டெய்லி பேசிஸ்ல நம்ம மென்ஷன் பண்ணாத விஷயங்கள் ஒரு 5 விஷயங்கள் பத்தி தான் பேச போறோம். சோ ஃபார் இந்த சீசன் லலிகால இந்த மாதிரி ஒரு 5 விஷயங்கள் என்ன நடந்திருக்கு அதுதான் வந்து இந்த வீடியோ. ஸோ இந்த வீடியோ எந்த ஒரு பர்டிகுலர் ஆர்டர்லயும் இல்லை. ஸோ ஜஸ்ட் லைக் ரேண்டமா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு பிளேயரை பத்தி பார்க்க போறோம். ஒரு ஃபார்மர் பார்சலோனா பிளேயர். இப்போ வந்து செல்டாக்காக ரைட் விங் பேக் ஆடிட்டு இருக்காரு. வேற யாரும் இல்லை, ஆஸ்கர் மிங்கேசா தான். ரொம்பவே ஒரு சர்ப்ரைசிங்கான விஷயம். கிட்டத்தட்ட லாஸ்ட் 3 மேட்சும் வந்து அசிஸ்ட் பண்ணியிருக்காரு. 2 கோல் 3 அசிஸ்ட் 4 மேட்ச்ல. நம்ம பார்சலோனா வந்து 2022ல வந்து ஆஸ்கர் மிங்கேசாவை செல்டாக்கு வித்தாங்க. ஸோ வந்து கோவிட்ல தான் செல்டா மிங்கேசா வந்து பார்சலோனாக்காக டெபியூ பண்ணது. கோவிட்ல அந்த ஒரு 2 சீசன் தான் இருந்தாருன்னு நினைக்கிறேன் பார்சலோனாக்காக, அவ்வளவுதான். அப்போ வந்து ரைட் பேக் தான் ஆடினார் பார்சலோனாக்காக. செல்டா விகாக்காவும் ஒரு 4-மேன் டிஃபென்ஸ்ல ரைட் பேக் ஆடிட்டு இருந்தார். அப்படிதான் ஆடிட்டு இருந்தாரு இப்போ வர ஆஸ்கர் மிங்கேசா. ஸோ வந்து ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கரியர் டிரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லலாம் ஆஸ்கர் மிங்கேசாக்கு. அவர் பார்சலோனால இருந்த போது நிறைய பேர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, டிஃபென்சிவ்லி சாலிடா இருக்காரு, ஆனா அட்டாக் பண்ணும்போது பெருசா அவருக்கு வந்து அவுட்புட் இல்லை அப்படிங்கிறது. இந்த சீசன் பார்த்தோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ரைட் விங் பேக்னாலே கொஞ்சம் அட்டாக்கிங் பொசிஷன் தான், அந்த பொசிஷன் தான் ஆடுறாரு. அது மட்டும் இல்ல, 2 கோல் 3 அசிஸ்ட்ங்கிறது பெரிய விஷயம் லீகால முதல் 4 மேட்ச்ல. அதுவும் இவரோட அசிஸ்ட்லாம் பார்த்தோம் அப்படின்னா எல்லாமே வந்து கிட்டத்தட்ட அப்படியே பிளேட்ல கொடுத்துட்டாரு. அப்படியே ஃபார்வர்ட் போர்ஹா இக்லேஷியஸ்க்கு வந்து 2 அசிஸ்டுமே இக்லேஷியாஸ்க்கு தான் அப்படின்னு நினைக்கிறேன். அவங்களோட செல்டாவிகோட ஸ்ட்ரைக்கர் இக்லேஷியாஸ்க்கு. ஐ திங்க் அதை அப்படியே வந்து பிளேட்ல கொடுத்துட்டாரு. ப்ராப்பரான அசிஸ்ட் எல்லாமே. கோல் வந்து ஒரு அவுட் சைட் த பாக்ஸ் கோல். அது லலிகா ஃபாலோ பண்றதெல்லாம் பார்த்துருப்பீங்க அது ஹைலைட்ஸ்ல இருந்து. அது மட்டும் இல்ல, டிஃபென்சிவ் ஸ்டாட்ஸ் என்ன ஸ்டாட் எடுத்தாலும் எல்லா ஸ்டாட்டும் கிட்டத்தட்ட 4 மேட்சுமே செல்டாவிகோட டாப் 2-3 பிளேயர்ஸ்ல இருக்கான்னு சொல்றாங்க, அவரும் ஆஸ்பாஸும். ஸோ இப்போ வந்து ஆஸ்கர் மிங்கேசா பத்தி பார்த்தோம்னா 25 வயசு தான் ஆகுது அவருக்கு. ஆப்வியஸ்லி 4 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு. இன்னுமே இந்த சீசன் ஃபுல்லா இந்த ஃபார்மை கண்டினியூ பண்ணணும். பட் இந்த கோல் அவுட்புட்காகவே அவர் இந்த வீடியோல மென்ஷன் பண்ணணும்னு நினைச்சேன். ஏன்னா ஒரு விங் பேக் இந்த அளவுக்கு அவுட்புட் வச்சுக்கிறது வந்து ரொம்பவே ரேர். அதுவும் வெறும் 4 கேமுக்கு அப்புறம் இந்த மாதிரி அவுட்புட் வச்சுக்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ரேர். ஸோ வந்து அதுக்காகவே வந்து அவரை வந்து இந்த வீடியோல மென்ஷன் பண்ணணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தோம். ஸோ மிங்கேசா பத்தி பார்த்தோம்னா அடுத்த ஒரு பெரிய டாக்கிங் பாயிண்ட் அப்படின்னா அலாவஸ் தாங்க. அலாவஸ் வந்து போன சீசன் தான் ப்ரமோட் ஆனாங்க. ப்ரமோட் ஆன மொதல் சீசனே வந்து 10th பொசிஷன். அவரோட கோச் லூயிஸ் கார்சியா வந்து ஸ்பெயின்ல வந்து நல்லா எல்லாருக்கும் தெரிஞ்ச கோச், லலிகா பார்க்குற எல்லாருக்கும் ஒரு பரிச்சயமான கோச், நல்ல ஒரு ரெஸ்பெக்டட் கோச் அப்படின்னு சொல்லலாம் ஸ்பெயின்ல. மொதல் சீசன் 10th முடிச்சது பெரிய விஷயம். ப்ரமோட் ஆன மொதல் சீசன். இந்த சீசன் வந்து ஐ திங்க் அதை விட பெட்டரா முடிக்க போறாங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஏன்னா இப்போ வந்து இப்போதைக்கு 6th இருக்காங்க. நிறைய நல்ல விக்டரிஸ்லாம் இருக்கு. ஒரு சொசைட்டி கூட மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. நிறைய இருந்து ஃபுல்லா கண்டினியூஸா நல்லா ஆடி இருக்காங்க. இது போக ஒரு ரொம்பவே ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டார்ட் பார்த்தா, பிக் சான்சஸ் கிரியேட்டட் அப்படின்னு ஒரு ஸ்டார்ட் இருக்குது. அது எந்த அளவுக்கு நீங்களாம் எல்லாரும் நம்புவீங்க அப்படிங்கிறது தெரியல. ஸோ வந்து கமெண்ட்ஸ்ல வந்து உடனே வந்து அது ஒரு ஸ்டார்ட்டே இல்லை அப்படின்லாம் சொல்ல வேணாம். எல்லா ஸ்டார்ட்லயும் ஒரு ஃபிளா இருக்கு. பட் இந்த பிக் சான்சஸ் கிரியேட்டட் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ரியல் மேட்ரிடுக்கு ஈக்குவலா பிக் சான்சஸ் கிரியேட் பண்ணிருக்காங்க அலாவஸ். அது வந்து ரொம்ப பெரியவே விஷயம். நீங்க என்ன வேணா சொல்லலாம், ரியல் மேட்ரிட் கிளிக் ஆக ஆரம்பிக்கல என்னன்னு. ஸ்டில் வந்து அந்த லெவலுக்கு ஸ்பெண்ட் பண்ற ஒரு டீமுக்கு நிகரா அட்டாக்கிங் அவுட்புட் இருக்கிறது ஒரு மிட் டேபிள் டீமுக்கு ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம். இப்போ வர பார்த்தோம்னா வந்து ரொம்ப நல்லா ஆடி இருக்காங்க. ஸோ ஐ திங்க் அவங்க ரெலிகேட் ஆகிறதுக்கு முன்னாடி கன்சிக்யூட்டிவா ஒரு 6 சீசன் இருந்தாங்க லீகால. பட் அப்புறம் ரெலிகேட் ஆயிட்டாங்க. 21-22ல நினைக்கிறேன் ரெலிகேட் ஆனாங்க. 22-23ல செகண்டா டிவிஷன், அப்புறம் பிளே ஆஃப்லாம் ஆடி வந்தாங்க. பட் இது ரொம்ப நல்லா ஆடுறாங்க. அட்டாக்கிங் அவங்களோட என்டையர் டீமோட அட்டாக்கிங் அவுட்புட் வந்து ரொம்ப நல்லா இருக்கு.
டிஃபென்சிவாவும் பெருசா கோல்ஸ்லாம் விடல. லைக் ஒரு 3 கோல் அந்த மாரிலாம் விடல இன்னும் அலாவஸ். நல்லா ஆடிட்டு இருக்காங்க. ஐ திங்க் அவங்க வந்து ஒரு 7th ஸ்பாட்டுக்கு வந்து இந்த சீசன் வந்து அந்த அந்த கான்ஃபரன்ஸ் லீக் ஸ்பாட் வந்து அவங்க பிடிக்க நெறைய சான்ஸ் இருக்கு. ஏன்னா அந்த ஸ்பாட்டுக்கு கம்பீட் பண்ற டீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, பெட்டிஸ், சொசைடட், வலன்சியா, செவியா கிடையாது. பட் இருந்தாலும் பெரிய கிளப்புங்கனால வச்சுக்கோன்னு வையேன். இந்த இந்த 4 டீமுமே வந்து ஒழுங்கா ஆடல போன இந்த சீசன். பிளஸ் வந்து ஏதோ அந்த டீம்ஸ்லாம் பார்த்தோம் அப்படின்னா, ஏதோ அவங்களோட எண்ட் ஆஃப் த கோல்டன் ஃபேஸ்க்கு வரா மாரியே ஒரு ஒரு ஃபீலிங் இருக்கு. சொசைடடுக்காகட்டும், பெட்டிஸ்க்காகட்டும். வெலன்சியா வந்து நல்லா போன சீசன் வந்து எக்ஸ்ட்ராடனரி சீசன்லாம் இல்ல. கோல்டன் ஃபேஸ்னு சொல்ல முடியாது வெலன்சியாக்கு. பட் சொசைடட், பெட்டிஸ் 2 பேருமே ஒரு நல்ல ஃபேஸ் ஒரு 4 வருஷம், ஒரு 4 சீசனா. ஸோ ஐ திங்க் அவங்க வந்து அந்த அந்த எண்ட் ஆஃப் தட் ஃபேஸ்க்கு வரா மாரியே இருக்கு. ஸோ வந்து அலாவஸ் வந்து 7th முடிக்க கான்ஃபரன்ஸ் லீக் ஆட வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. கான்ஃபரன்ஸ் லீக் ஆடினா பெரிய அச்சீவ்மெண்ட். ஒரு செகண்ட் டிவிஷன்ல இருக்கிற டீம் அவங்களோட 2வது சீசனே ப்ரமோட் ஆன 2வது சீசனே வந்து யூரோப்பியன் ஆடுறதுங்கிறது வந்து எத்தனை தடவை நடந்திருக்குன்னு தெரியல டாப் 5 லீக்ஸ்லாம். ஸோ வந்து மிக மிக பெரிய அச்சீவ்மெண்ட் அது அலாவஸ்க்கு. ஸோ லூயிஸ் கார்சியாவுக்கு தான் கிரெடிட்ஸ்லாம் வந்து லூயிஸ் கார்சியாவுக்கு தான் மேஜராக போகணும். ஸோ பார்ப்போம் அலாவஸ் வந்து எங்கே முடிக்கிறாங்க இந்த சீசன் அப்படின்னு பார்ப்போம். அதுக்கப்புறம் பார்த்தோம்னா ரியல் சொசைடட் அகெயின் ஏர்லி சீசன் எல்லாமே இருக்கு. 4 மேட்ச் தான் முடிஞ்சிருக்கு, எல்லாமே நம்ம சொல்லலாம். பட் ரியல் சொசைடடோட 22-23 வந்து ஒன் ஆஃப் தேர் பெஸ்ட் சீசன்ஸ் இன் ஹிஸ்டரி. சொசைடடுக்கு வந்து யூசிஎல் குவாலிஃபை ஆனாங்க. லாஸ்ட் சீசன் வந்து யூசிஎல் ஆடினாங்க. கிட்டத்தட்ட ஒரு 9 சீசன்ஸ்க்கு அப்புறம் யூசிஎல் ஆடி இருக்காங்க லாஸ்ட் சீசன் ரியல் சொசைடட். நம்ம எப்பவுமே பார்த்துருக்கோம், ரொம்ப வருஷமா யூசிஎல் ஆடாத டீம்ஸ் வந்து ஒரு 7 சீசனா ஆடாம ஆடினாங்க அப்படின்னா அவங்க வந்து ஸ்குவாட் டெப்த் இருக்கணும், நிறைய விஷயம் இருக்கணும், இன்ஜுரிஸ் வரும், மேனேஜ் பண்ணணும். ஏன்னா வந்து ஒரு ஜான்வரி ஒரு 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 ஃபேஸ் இருக்கும், 3 நாளைக்கு ஒரு தடவை விளையாடிட்டே இருக்கணும் டீம் வந்து. ஸோ எது அஃபெக்ட் பண்ணுச்சு அவங்களன்னு தெரியல. போன சீசன் வந்து அவங்க வந்து அவங்களோட ஃபுல் ஃப்ளோல கிடையாது. பட் இருந்தாலும் வந்து 6th முடிச்சாங்கன்னு நினைக்கிறேன். சீசன் வந்து யூரோப்பா ஆடுவாங்க எப்படியும். பட் வந்து இந்த சீசனோட ஸ்டார்டிங்ல நம்ம பார்த்தோம், மிக்கல் மெரினோ வித்தாங்க, சுபிமண்டி ஆல்மோஸ்ட் கிளம்பினாரு. பட் மிக்கல் மெரினோ வித்துட்டாங்க. இவங்களுக்கு என்ன பிரச்சனை இப்ப, சொசைட்டிக்கு என்ன பிரச்சனை, இப்போதைக்கு மிட் டேபிள்ல இருக்காங்க. ஏன் வந்து நான் ரொம்ப கன்சர்னிங் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னா, 2 மேட்ச் தோத்துருக்காங்க சொசைடட், 2மே ஹோம்ல தோத்துருக்காங்க. அது யார்கிட்ட தோத்துருக்காங்கன்னா ராயோட்டையும் அலாவஸ்டையும் தோத்துருக்காங்க. ஸோ இவங்க இன்னும் வந்து ரியல் மேட்ரிட், பார்சிலோனா, அட்லெட்டிகோ மேட்ரிட், ஜிரோனா, யூசிஎல் ஆடுற டீம், யூஇஎல் ஆடுற டீம் யாரையுமே ஆடல. அவங்க அவுட் சைட் ஆஃப் யூரோப்பியன் இந்த சீசன் யூரோப்பியன் காம்படிஷன்லயே ஆடாத ஸ்பானிஷ் டீம்ஸே 2 மேட்ச் ஹோம்ல தோத்துருக்காங்க. ஒரு மேட்ச் கெட் ஆஃப் கூட அவைல் ஆடுறா, ஒரு மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. ஸோ இது வந்து ரொம்பவே கன்சர்னிங் அவங்களுக்கு. கண்டிப்பா ஒரு ஃபேஸ் ஆஃப் லைக் வந்து ஒரு ஃபேஸ் ஆஃப் டஃப் ஃபிக்சர் இருக்கும் ரியல் சொசைடடுக்கு. அதை மீறி எப்படி வருவாங்க என்னன்னு தெரியல. சுபிமண்டி எப்படியோ மவுண்டைன்ஸ் அது இது என்ன காட்டினாங்களோ தெரியல, சுபிமண்டி இருந்துட்டாரு. சுபிமண்டி வந்து ஸ்டே பண்ணாத ரெக்ரெட் பண்ணாம இருந்தா சரிதாங்கிற மாதிரி இருக்கு. ஏன்னா சரி, அவங்களுக்கு வந்து கோல் அடிக்க ஆளே கிடையாது. போன சீசன் வந்து மிக்கல் ஒயர்சபால வந்து ஒரு ஃபால்ஸ் நைன் மாதிரி ஆடினாங்க நிறைய மேட்ச். ஐ திங்க் சில மேட்ச் ஒய்டா ஆடினாருன்னு நினைக்கிறேன். ஸோ ஒயர்சபால் தான் அவரோட ரியல் சொசைட்டியோட டாப் ஸ்கோரர் லாஸ்ட் சீசன். ஸோ ஒயர்சபால டாப் ஸ்கோரரா வச்சுட்டு இந்த டீமால வந்து ஒரு கண்டினியூஸா பேக் டு பேக்லாம் போகவே முடியாது. ஒயர்சபால் ரொம்ப நல்ல பிளேயர். பட் ஒயர்சபால் தான் என்னோட டீமோட கோலே வந்து நான் ஒயர்சபால் மேலதான் போட போறேன், எல்லாம் அவர் தான் கோல் அடிச்சு தரணும் அப்படின்னா எங்க போவாங்க அப்படின்னு தெரியல. அவங்களுக்கு வந்து பெரிய பிரச்சனை இருந்தது. அலெக்சாண்டர் ஈசக்க வித்துட்டு ஒரு சீசன் வந்து அதுதான் அவங்களோட பெஸ்ட் சீசனா இருந்துச்சு. ஸோ அப்போ வந்து யாரும் எதுவும் சொல்லலை, ஏன்னா வித்துட்டு சூப்பரா ஆடி இருக்காங்களே அப்படின்னு. பட் சோர்லாத் அதுக்கப்புறம் சோர்லாத் வந்து போயிட்டார், விஆர்எல் போயிட்டாரு. இப்போ வந்து அவர் அட்லெட்டிகோ மேட்ரிட், சோர்லாத் இருந்தாரு. எல்லாம் சோர்லாத் வந்து சூப்பரா ஆடினான்னு சொல்ல முடியாது, பட் ஓரளவுக்கு ஆடி தந்தாரு. கோல்ஸ்லாம் ஒரு ஐ திங்க் ஒரு 10+ கோல்ஸ் அடிச்சார் லீகாலன்னு நினைக்கிறேன். இப்போ யாருமே கிடையாது இவங்களுக்கு. டகபுசா குபோ இருக்காரு, குபோவையும் கோல் அடிப்பாரா அப்படின்னு சொல்லுவாங்க. கோல் இப்போ யார் மூலமா வரப்போகுது அப்படின்னு தெரியல. உமார் சாதிக் அப்படின்னு ஒரு பிளேயர் இருக்காரு. பட் உமார் சாதிக் வந்து இன்னும் அவருக்கு வந்து இன்ஜுரி கன்சர்ன் இருக்கு. அவர் வந்து ரெகுலரா ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிக்கல. இது எல்லாத்தையும் விட பெரிய கன்சர்ன் என்ன அப்படின்னா, அவங்க ரியல் சைட்ல விளையாடுறத பார்க்கும்போது அவங்க ரெகுலரா கிரியேட் பண்ண போறாங்கிற நம்பிக்கையே வரமாட்டேங்குது பாக்குறவங்களுக்கு. ரெகுலரா லைக் சான்சஸ் எல்லாம் கிரியேட் பண்ணுவாங்கன்னு ரொம்ப ஒரு மாதிரி ஸ்டேலா இருக்கு. அவங்க மிட்ஃபீல்ட பார்த்தோம் அப்படின்னா, உங்களுக்கு ஒரு சின்ன கம்பேரிசன் சொல்லணும் அப்படின்னா, லூயிஸ் என்ட்ரிகே வரதுக்கு முன்னாடி ஸ்பெயின் ஆடுவாங்களா அந்த மாதிரிதான் இருக்கு. லைக் நிறைய சைட் பாசஸ், நல்ல மிட்ஃபீல்டர்ஸ் எல்லாமே இருக்காங்க.
பிரைஸ் மெண்டஸ் இருக்காரு, சுபிமண்டி இருக்காரு, வேர்சபால் இருக்காரு, எல்லாமே இருக்காங்க. பட் நிறைய சைட் பாசஸ் அண்ட் வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஒரு மேட்சுக்கு ஒரு 4 பிக் சான்ஸ் கிரியேட் பண்ணுவாங்க, நம்மளால கேரண்டிடா சொல்லவே முடியல. அவங்க 20th பிளேஸ் டீம் கூட ஆடினா கூட. ஸோ அது வந்து ரொம்பவே கன்சர்னிங். அந்த மாதிரி இருந்து வந்து 6th வந்து முடிகிறது கொஞ்சம் கஷ்டம். அலாவஸ் ஆடுறதெல்லாம் பார்த்தா ஐ திங்க் அலாவஸ் ஓவர்டேக் பண்ண வந்து நிறைய சான்ஸ் இருக்கு. ஸோ சொசைட்டியோட ஃபார்ம் வந்து ஒரு பெரிய கன்சர்ன். ஸோ இது வந்து 3வது டாக்கிங் பாயிண்ட். இப்போ வந்து அடுத்து 4th டாக்கிங் பாயிண்ட் என்ன அப்படின்னா, சிமியோனேவோட அட்லெட்டிகோ மேட்ரிட். ஃபர்ஸ்டே ப்ரிவியூவில் சொல்லியிருந்தோம், சிமியோனே வந்து ஒரு மாதிரி சம்திங் ஃபார்மேஷனை மாத்திடுவாரு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஃபார்மேஷனை மாற்றி திரும்பி 4-4-2 போயிடுவாரு. 3 at the back ஆரம்பிப்பாரு, 4-4-2 இதுதான் பண்ணிட்டு இருக்காரு. பல சீசனா 2-3 சீசனே தான் பண்ணிட்டு இருக்காரு. போன சீசன் 3 at the back தான் ஆடினாரு, கடைசி வரை 3 at the back ஆடினாரு. பட் இருந்தாலும் அவருக்கு அது பெருசா ஒர்க் அவுட் ஆகல. திரும்பி 4-4-2 மாறிடுவாரு அப்படின்னு சொன்னோம். பட் அவர் மாத்தினது வந்து ஃபார்மேஷனை கிடையாது, பிளேயர்ஸை தான். மேட்சுக்கு மேட்ச் பிளேயர்ஸை மாத்திருக்காரு. ஒரு வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான ஸ்டாட். 4 மேட்ச் ஆடிருக்காங்க லீகால அட்லெட்டிகோ மேட்ரிட். வெறும் 2 பிளேயர்ஸ் மட்டும்தான் வந்து 4 மேட்சை ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. ஒன்னு பாத்தீங்கன்னா சமுவல் லீனோ, இன்னொன்னு பாத்தீங்கன்னா ராபின் லே நார்மண்ட், அவங்களோட டிஃபெண்டர் சென்டர் பேக். ஸோ வந்து இவங்க 2 பேர் மட்டும்தான் 4 மேட்சுமே ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. யாருமே வந்து 4 மேட்ச் தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணல. கிரீஸ்மன் கூட தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணல. கேப்டன் கொக்கே கூட தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணல. மூணு நாளைக்கு ஒரு மேட்ச் ஆடினாங்க, எல்லாமே ஓகே. பட் இதுல வந்து எனக்கு நிறைய லாஜிக் வந்து புரியல. பாப்லோ பாரியோஸ் வந்து ஒரு பீரியட் ஆஃப் ரெஸ்ட் இல்லையா அவருக்கு. பாப்லோ பாரியோஸ் வந்து போன சீசன் வந்து ஃபுல்லாலாம் ஆடல, நல்லாவே மேனேஜ் பண்ணாங்க பாப்லோ பாரியோஸ். ஸோ பாப்லோ பாரியோஸை 4 மேட்ச் ஆடிருக்கலாம் நினைச்சிருந்தா, அவரை ஆடல. ஓகே, யங்ஸ்டர்னு வச்சுக்காங்களேன், எக்ஸ்போஸ் பண்ண வேணாம்னு நினைக்கலாம், இல்ல என்ன குவாலிட்டி இல்ல தொடர்ந்து ஸ்டார்ட் பண்ணு நினைக்கலாம், என்ன வேணா நினைக்கலாம். சிமியோனே அது யங்ஸ்டர்னு வச்சுக்கோங்க. கொக்கே ஸ்பெயினோட இன்வால்வ் ஆகல, கொக்கேயும் 4 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல. வேற யார் எடுத்தாலும் ஒரு மாதிரி கன்ஃபியூசிங்கா. கேலகர் வந்து இங்கிலாந்து யூரோ வந்து எல்லா மேட்ச்லாம் ஆடல. ஐ திங்க் கேலகர் வந்து ஆடினாரான்னு எனக்கு டவுட்டா இருக்கு யூரோல. ஸோ வந்து மேபி வந்து சப்பா ஆடினாரா. ஐ திங்க் கேலகர் வாஸ் அவுட் ஆஃப் த யூரோ பிகாஸ் ஆஃப் இன்ஜுரின்னு நினைக்கிறேன். சாரி, எனக்கு அது கரெக்டா தெரியல. பட் கேலகர் வந்து டெஃபினெட்லி அவ்வளோ ரெஸ்ட் பண்ற அளவுக்குலாம் கேலகர் இன்வால்வ்டா இருந்த மாதிரி எனக்கு தெரியல. கேலகரை வாங்கி கேலகரை ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணிருக்காரு. சரி, மேபி கேலகருக்கு வந்து ஒரு பீரியட் இருக்கு, ஒரு தேவைன்னு வைங்களேன். ஸ்பெயினுக்கு வந்திருக்காரு, ஒரு பீரியட் தேவைன்னு. பட் சோ மெனி அதர் பிளேயர்ஸ், ஜிமனஸை ஏன் 4 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணல தெரியல. ஸோ எல்லாத்துக்கும் ஒரு ரீசன் தான் நம்ம தேடிட்டே இருக்கலாம். பட் வந்து இப்படி எல்லா மேட்சும் ஒரு 4-5 பிளேயரை மாத்தி மாத்தி மாத்தி, இப்போ ஜிமனஸா இன்ஜுரி ப்ரோன், விக்ஸலா வயசாயிடுச்சு, இப்படி நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒன்று சொல்லலாம். இப்படி சொல்லிட்டே போனா வேர்ல்ட்ல எந்த டீமுக்கும் எல்லா பிளேயர்ஸ்க்கும் ஒரு எக்ஸ்கியூஸ் நம்ம சொல்லலாம், அவன் ரெஸ்ட் பண்றதுக்கோ இல்ல பெஞ்ச்ல வைக்கிறதுக்கோ. பட் வந்து இப்படி ஆடிட்டே போனா இது வந்து எப்படி இது வந்து சஸ்டெயின் ஆகுமா சீசன் ஃபுல்லா அப்படிங்கிறது வந்து எனக்கு சுத்தமா தெரியல. 2 பிளேயர் தான் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க 4 மேட்ச்ங்கிறது எனக்கு கொஞ்சம் கன்சர்னிங்கா இருக்கு. இப்போ ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கு. சரி, லலிகாலே அவங்க டைட்டில் ரேஸ்ல இருப்பாங்கிற லெவலுக்கு நம்ம எதிர்பார்த்துருக்கோம். இந்த அளவுக்கு கன்ஃபியூஸ் ஆகி கேமுக்கு கேம் மாத்திட்டு இருந்தாரு அப்படின்னா, நாம வந்து லைக் வந்து டைட்டில் ரேஸ்ல இருப்பாங்கன்னு நினைச்ச டீம் வந்து இந்த மாதிரி நம்ம ஸ்டார்ட் பண்ணி நம்ம பார்த்ததே கிடையாது. ஐ திங்க் டைட்டில் ஜெயிச்ச எந்த டீமும் இந்த அளவுக்குலாம் மாத்தினதே கிடையாது. ஸோ யாரு தான் அவங்களோட டாப்? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவரோட ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர்டு சாய்ஸ் ஆஃப் லெஃப்ட் விங் பேக் யாரு? சமுவல் லீனோவா, ரொட்ரிகோ ரெக்கோல்வேவா? ரைட் விங் பேக் யாரு ப்ரிஃபர்டு? யொரண்டே தான் ப்ரிஃபர்டு. ஆனால் யொரண்டேயும் ரெஸ்ட் பண்ணிட்டாரு ஒரு மேட்ச். மொலினாவா ஆடினாரு. ஸோ யாரு தான் ப்ரிஃபர்டு? அவரோட ப்ரிஃபர்டு 3 சென்டர் பேக்ஸ் யாருங்கிறதே ஒரே கன்ஃபியூசிங்கா இருக்கு. சீசர் அஸ்பிலிகுட்டாவா ஆடி இருக்காரு, விட்சல் ஆடி இருக்காரு, ஜிமனஸ் ஆடி இருக்காரு, ரெனில்டோ இருக்கு. லாஸ்ட் மேட்ச் ரெனில்டோ ஆடினாரு. ஸோ இவரோட மைண்ட்ல என்னதான் இருக்கு? மேஜரா இப்போ ஆல்வரஸ் கேலகரை கூட விட்டுருங்களேன். ஆல்வரஸ் கூட ஆக்சுவலா 3 மேட்ச் ஸ்டார்ட் பண்ணாரு. இவங்க கேலகர் கூட விட்டுருங்க, லைக் வந்து இங்கிலாந்துல இருந்து வந்தாரு, அந்த எக்ஸ்கியூஸ்லாம் நம்ம சொல்லலாம். பட் வந்து இதை தாண்டி இவர் வந்து இந்த நிறைய பேரை வந்து இப்போ பாப்லோ பாரியோஸ்க்கு என்னதான் ரோல்? பாப்லோ பாரியோ ஸ்டார்ட் பண்ண போறாரா, பெஞ்ச்ல வைக்க போறா? இப்போ எல்லாரையும் ஒரு மேட்ச் ஸ்டார்ட் பண்ணி ஒரு மேட்ச் பெஞ்ச் பண்ணா இந்த மாதிரி ஆடி எந்த டீமும் எனக்கு தெரிஞ்சு டைட்டில் அடிச்சதே கிடையாது. ஸோ அட்லெட்டிகோ மாதிரி டைட்டில் கண்டெண்டர்ஸ் அப்படிங்கிற லெவலுக்கு பேசிட்டு இருக்கோம். சிமியோனே போன சீசனும் இதே இப்போ நிறைய விஷயத்துல இதே ஒரு 2-3 சீசனாவே பண்ணிட்டு இருக்காரு. லைக் விங் பேக் வந்து மாத்தி பர்சனல வந்து மாத்தி ஆடுறது, யொரண்டேவை டக்குன்னு விங் பேக் ஆடிட்டு இருக்க யொரண்டேவை டக்குன்னு வந்து மிட்ஃபீல்ட்ல ஆடுறது, இதெல்லாம் இப்போ இந்த சீசன் பாத்தீங்கன்னா எப்போ விங் பேக் ஆடுற சமுவல் லீனோவை 3 மேன் அவரோட அந்த 5-3-2 ஃபார்மேஷன்ல வந்து 3 மேன் மிட்ஃபீல்ட்ல ஆடினாரு. ஸோ எதுக்கு இவ்வளவு மாத்துறாரு அப்படிங்கிறது வந்து எனக்கு புரியவே இல்லை. பார்ப்போம், இப்படி மாத்திட்டே சஸ்டெயின் ஆக முடியுமா சீசன் ஃபுல்லான்னு பார்ப்போம். அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் பார்க்க. அடுத்து வந்து ஃபைனலா டாக்கிங் பாயிண்ட் பாத்தீங்க அப்படின்னா ரியல் மெட்ரிடோட தான் முடிக்கணும். ஸோ ரியல் மெட்ரிட்ல பாத்தீங்க அப்படின்னா
வால்வர்டே பத்தி கடைசியா கோல் அடிச்சதுக்கு அப்புறம் நிறைய பேசினாங்க. ஆக்சுவலா கோல் அடிக்கல அப்படின்னா நிறைய பேர் பேசிருக்கவே மாட்டோம் வால்வர்டே பத்தி. ஸோ வால்வர்டேக்கு வந்து ஆஹ், இது நல்ல ஸ்டார்ட் டு த சீசன் அப்படின்னு சொல்லலாம். பட் அது எல்லா சீசனுமே நல்லதாங்க. அவர் எப்பெல்லாம் இன்ஜுரி ஃப்ரீயா இருந்திருக்காரோ, ஃபட்டீக்லாம் இல்லாம ஒரு நல்ல ஒரு பீரியட் ஆஃப் ரெஸ்ட்டுக்கு அப்புறம் எப்பெல்லாம் உள்ளது எப்பவுமே அவர் 100-200% கொடுக்குற பிளேயர். வந்து வால்வர்டே யார் கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் கலக்டிகோஸ் எரா இருந்துச்சு. பெரஸ் வந்து முதல்ல ஜிடான், பெக்கம், R9 இவங்கெல்லாம் வாங்கினப்போ அப்போ வந்து கிளாடே மெக்கலலே இருந்தாரு. நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ ஃபுட்பால் பார்த்த எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்சிருக்கும் மெக்கலலேவை. மெக்கலலே வந்து அந்த ரியல் மேட்ரிட் டீமோட ஒன் ஆஃப் த பெஸ்ட் பிளேயர்ஸ். நிறைய பிளேயர் அந்த 2003ல பெக்கமை வாங்கின அந்த அந்த இயர்ல வந்து மெக்கலலே வித்துட்டாங்க செல்சிக்கு. அதை வந்து ஒரு பெரிய பிளண்டர் பெரஸ் பண்ணது. அந்த அந்த அதுக்கப்புறம் அவங்க ஜெயிக்கவே இல்லை. கலக்டிகோஸ் லீகும் ஜெயிக்கல, யூசிஎலும் ஜெயிக்கல. அவங்க பெரஸோட ஃபர்ஸ்ட் ட்ரெயின்ல அந்த அந்த இயரை வர வித்ததுக்கு அப்புறம் பெரஸ் என்ன சொல்லி வித்தாரு அப்படின்னா 3 மீட்டர்ஸ் கூட பாஸ் பண்ண மாட்டாரு இந்த பிளேயரை, இவருக்கு எதுக்கு நான் வந்து கான்ட்ராக்ஷன் கொடுக்கணும்னு ஓப்பனா மீடியால சொல்லிட்டு வித்தாரு பெரஸ் வந்து மெக்கலலேவை. ஸோ அப்படி வித்ததுக்கு அப்புறம் எத்தனையோ ஸ்டார்ஸ் இருந்தாங்க ஃபார்வர்ட்ல. ஸ்டார் வந்து பெக்கம், R9, ரவுல்னு ஒரு ஒரு பட்டாளமே இருந்துச்சு, எல்லாருக்குமே தெரியும். இந்த டீம் வந்து கிளிக் ஆகவே முடியல. ஏன்னா அவங்களுக்கு அந்த மிட்ஃபீல்டு இன்ஜின் வந்து இல்லவே இல்லை. இப்போ அதுக்கப்புறம் ரிட்டர்ன் ஆனதுக்கப்புறம் ஜிடான் கூட சொல்லியிருந்தாரு. ஸோ வந்து ஆல்ரெடி வந்து ஒரு பென்ட்லின்னு ஒன்று இருக்கு, அதுதான் ரியல் மேட்ரிட். அதுக்கு வந்து பெரஸ் வந்து திரும்பி கோல்டு பெயிண்ட் ஒரு பெயிண்டிங் மேல பெயிண்டிங்கா அடிச்சிட்டு இருந்தாரே தவிர இன்ஜினே போச்சு. மெக்கலே தான் அந்த இன்ஜினே வித்துட்டு எவ்வளவு பெயிண்ட் அடிச்சாலும் பிரயோஜனம் இல்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. அதே மாதிரிதான் வால்வர்டே தான் இந்த டீமோட இன்ஜின், இந்த டீமோட எல்லாமே. ஸோ வந்து வால்வர்டே, அதுக்கப்புறம் சௌமனி கூட பெரிய பிக் மணி சைன் வச்சுக்கணும். வால்வர்டே மாதிரி பிளேயர்ஸை வந்து ரியல் மேட்ரிட் வந்து விட்டுறவே கூடாது. இவங்களை வந்து இயர் ஆஃப்டர் இயர் ப்ரிசர்வ் பண்ணியே வச்சுக்கணும். இவங்களை வந்து ப்ராப்பரா இவங்க மேலேயும் ஃபோக்கஸ் நிறையா இருக்கணும். எந்த அளவுக்கு எம்பாப்பே இன்ஜுரி மேனேஜ் பண்றது அது இதுன்னு ஃபோக்கஸ் இருக்கும், அந்த மாதிரி வால்வர்டேயை வந்து நல்லா பார்த்துக்கணும், இன்ஜுரி இல்லாமல் பார்த்துக்கணும். அவருக்கு ஒரு ரெஸ்டிங் பீரியட் கொடுக்கணும். அவர் கான்ட்ராக்ட் எக்ஸ்டென்ஷன் கேட்டாலோ இல்லை வந்து ஒரு இன்க்ரீஸ் இன் சேலரி கேட்டாலோ இது எல்லாமே கொடுக்கலாம் வால்வர்டேக்கு. ஏன்னா வந்து அவருக்கு வந்து பிஆர் இல்லாமல் இருக்கலாம், பட் அவரை மாதிரி பிளேயர்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மிங்க ஃபுட்பாலில். வால்வர்டே வந்து நாளைக்கே வந்து வால்வர்டே ஒரு இம்பார்ட்டன்ஸ் தரா. வால்வர்டே வந்து மெக்கலடே மாதிரி நான் போறேன் அப்படின்ட்டு போயிட்டாருன்னா இந்த ரியல் மேட்ரிட் டீம் வந்து என்ன ஆகும்னு தெரியல. அவர் தான் இந்த ரியல் மேட்ரிட் டீமோட சோல், கோர் எல்லாமே வந்து வால்வர்டே தான். ஸோ வால்வர்டே இந்த சீசன் பார்ப்போம். இந்த சீசன் வால்வர்டேக்கு இன்ஜுரி ஆனா ரியல் மேட்ரிட் எப்படி மேனேஜ் பண்றாங்க அப்படிங்கிறது பார்க்கறது வந்து ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். ஸோ அதோட இந்த வீடியோ முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன்.